குரூப் ஒனோட அப்ளிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். பார்க்குறப்பே நான் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நார்மலாக டேட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் அதில் இருக்குது, எந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் போடணும், நமக்கு ஃபோட்டோ சைஸ் என்ன வேணும், அதோட கேபி லெவல் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நமக்கு இதில் தான் இருக்கும். ஸோ இதை பற்றின ஏன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமை விடோ எழுத நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர் அவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே இதில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பேசிக் என்ன, பிஎஸ்டிஎம்மாக இருக்கிறதுக்கு என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், ஸோ அதை எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இதோட டைட்டில் என்ன, இந்த வீடியோ டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இல்லைனா குரூப் 1 அப்ளிகேஷனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ வித்தின் 20 மினிட்ஸில் என்னென்ன இருக்கோ, மொத்தம் 62 பேஜ் இருக்குது, எல்லாத்தையுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ளது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு 23/6/2026 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்தது. ஆஸ் யூஷுவல் ஆக்சுவல் ஆனுவல் பிளானர் மூலயமா அந்த டேட்டில் வெளில வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எதில் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpc.gov.in அதை தான் நம்ம போய் பார்த்துருப்போம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் என்னென்னா அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் அன்றைக்கி அப்ளிகே பண்ணுறது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ளை பண்ணுறது 30/6/2026 சொல்லியிருக்காங்க. இப்போயே 4 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குது. இன்னும் ஒரு 29/7/2026 தான். இப்போ ஜூலை 4ஆம் தேதி தான் நடக்குது. ஸோ 29ஆம் தேதிக்குள்ளே இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்றைக்காக இருந்தாலும் நம்ம இசேவை மையம் எங்கேயாவது போய் தான் பண்ண போகிறோம். வீட்டிலே இருந்து பண்ணுறவங்க, லாஸ்ட் நேரத்தில் ஹரிபரின்னு பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் டைம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 6/9/2026 செப்டம்பர் 6ஆம் தேதி 2026. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும், வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. www.tnpcexams.in. ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க. ஸோ இதோட ஏஜ் கேட்டகரிலாம் சொன்னால் 21 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். ஸோ அதுவுமே இப்போதைக்கு இந்த துறையோட மினிஸ்டர் யார் அப்படின்னா சரத்குமார் அவர்கள். ஸோ அவங்க கூட ஒரு அலிகேஷனில் மாட்டி இருந்தாங்க. அவங்க தான் வந்து 50 வயசு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்பிசி சேர்மனும் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு 26 போஸ்ட் இருக்குது, அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் பார்ப்போம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு எத்தனை தடவை அவங்க எக்ஸாம் ஃப்ரீயாக எழுதணும்னா 5 டைம்ஸ். ஸோ 5 டைம்ஸ்னால் குரூப் 1 மட்டும் கிடையாது, அவங்க அந்த வருஷத்துலேயே குரூப் 1 எழுதுவாங்க, குரூப் 2 எழுதுவாங்க, குரூப் 4 எழுதுவாங்க. ஸோ இது எல்லாமே கணக்கில் வந்துடும். ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும். ஸோ இது தெரியும், ஒரு எக்ஸாம் ஹால் போனோம்னா என்னென்னலாம் பேன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீட் எக்ஸாம்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு கேஜெட்ஸுமே அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க வேண்டாம். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது ஆன்லைன் மட்டும்தான். அதனால தான் நமக்கு www.tnpcexams.in அது சொல்லியிருக்கிறோம். ஸோ பார்த்துங்க எத்தனை போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. மொத்தம் போஸ்ட் எத்தனை இப்படி இருக்குன்னா டோட்டல் போஸ்ட்டே 26 தான். இது வரைக்கும் இவ்வளோ கம்மியாக வந்து போஸ்டிங் கொடுத்ததே இல்லை. அது இல்லாமல் டிபிஎஸ்பி இல்லாமல் ஒரு போஸ்டிங்காக அதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் பார்ப்போம். டெபுட்டி கலெக்டர் மொத்தம் 12 பேர் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸு, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரு, அசிஸ்டன்ட் கமிஷனர். இப்போ ஈக்குவல் ரேங்க் இருக்குது அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிகாம் முடிச்சிருக்கணும், பிஎல் முடிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் லா ஆஃப் டாக்ஸேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. 2 போஸ்ட்டு 3 போஸ்ட்டு தான். மொத்தம் லெவல் ஆஃப் பே வந்து 22 கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 80,000 மேலே சேலரி கிடைக்கும். ஸோ அது கம்பல்சரி 80,000 சேலரி குரூப் 1க்கு. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், பேசிக் டிகிரி. ஓகே, 10th +2 அப்புறம் பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும். வயசு 21லேருந்து ஆரம்பித்து 39 வரைக்கும் எழுதலாம். இது எம்பிசி அண்ட் ஓபிசி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதர் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி இதெல்லாம் தவிர்த்து அப்படின்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 34, 35, 34 தான். ஓகே, அதோட பாருங்கள் ஏஜ் கன்செஷன் இவங்களுக்கு உண்டு, டெஸ்டியூட் விடோவுக்கு உண்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உண்டு, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. இதில் ஆசிட் அட்டாக் வரும், கண் பார்வையற்றவர்கள் வரும், லெப்ராசி மூலயமா கால் முடியாதவங்க வரும். இது எல்லாமே வந்து டிசபிலிட்டிஸில் தான் வரும்.
அவங்களுக்குலாம் பாருங்கள் எந்தெந்த வயசு இருக்குது. எக்ஸர்வீஸ்மென்லாம் பாருங்கள் 50 வயசு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோக்கெலாம் இவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓகே, இதுவே அடுத்ததுக்கு பாருங்கள் எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, இந்த இதுக்கு பிசி, ஓபிசிஎம், இந்த பிசிஎம்க்குலாம் எவ்வளோ வயசு போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸர்வீஸ்மெனுக்கு 55, டிஸ்ட்ரிக்ட் விடோக்கு 39, 40, 39. ஸோ இதே தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு பிசி அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ இதுதான். ஓகே, ஸோ பார்த்துக்குங்க. போஸ்ட் கோடு, டெப்யூட்டி கலெக்டரோட போஸ்ட் கோடு, இதெல்லாம் எப்போ போஸ்ட் கோடு நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம எக்ஸாமுக்கு போகும் பாருங்க, மெயின்ஸ் எக்ஸாம்னு எழுதிட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாம்னு போகிறப்போ நமக்கு போகும். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் மார்க் எவ்வளோ? 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 140 கொஷின்ஸு 135க்கு மேலே அடிச்சிட்டாலே நம்ம டெஃபினட்டாக மெயின்ஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருவோம். எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, 26 போஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை லூஸில் விட்டுறாதீங்க. 12 போஸ்ட் இருக்குது. மொத்தம் 26 போஸ்ட்டில் எப்படியும் நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தானே. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனுமே நிற்கல. நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் எலெக்ஷனில் நிற்கலாம், முதலமைச்சர் கேண்டா நிற்கலாம்னு விஜய் நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது. ஸோ எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக அடிப்போம். இருக்கிறது முதலமைச்சர் போஸ்ட்னு ஒன்று தான். அதில் அவர் எப்படி துணிஞ்சு நின்னாரோ அது மாதிரி. ஸோ எத்தனையோ வருஷம் ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க. 70 வருஷம், 55 வருஷம், 30, 15 வருஷம் இருக்கிற ஜாம்பவான்லாம் மீறி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுதான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதை வந்து கட்ஸோடு அதை அணுகிறது. ஸோ அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சது தான். ஸோ இப்போ அதையும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். 26 போஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஓகே, இந்த பாருங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ். இப்போ என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு கூட பார்த்துருக்கோம், எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க கிறிஸ்டினுக்கு இல்லைனா முஸ்லீம்ஸ்க்கு மாறி இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷன்ஸ் கேட்பாங்க. அது கிடையாது, நீங்கள் முஸ்லீம்ஸ்க்கோ கிறிஸ்டினுக்கோ மாறிட்டா அவங்க நீங்கள் எதில் வந்துடுவீங்க, பிசி கேட்டகரியில் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட பிஎஸ்டிஎம் போலியாக பிஎஸ்டிஎம் ஒப்படைச்சு, ஸோ கலெக்டராக இருக்கிறாங்க, டிஎஸ்பியாக இருக்கிறாங்க, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பேக்லாக் இது பண்ணி அவங்கள சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து அவங்க எழுதி வந்தது செல்லாது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதையும் பார்த்து தான் ஆகணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா +10 +12 அதுக்கப்புறம் டிகிரி, பேசிக் டிகிரி இது இருக்கணும். இதுதான் பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, சில இதுக்கு வந்து பிஏ தான் வேணும், பிஎல் தான் வேணும், சில இதுக்கு பேசிக் டிகிரி இருந்தால் போதும், சில இதுக்கு பிஜி டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரைப்டு டிகிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா தான் இந்த இது. ஸோ நமக்கு குரூப் 1 பொறுத்தவரைக்கும் பேசிக் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. +10 +12 + டிகிரி, ஆக மொத்தம் +3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்கலாம். ஏஜ் வந்து 21 முடிஞ்சிருக்கணும். 21லேருந்து ஆரம்பித்து 39 வரைக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஓகே, ஸோ டெப்யூட்டி கலெக்டர் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இது கூட பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸு இதுதான். யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க முடிச்சிருக்கணும், பிகாம் பிஎல் இதை முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷெல் பி கிவன், யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டுன்னா பிகாம் முடிச்சவங்க, பிஎல் முடிச்சவங்க, டிப்ளமோ லா ஆஃப் டாக்ஸன் முடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. செகண்டாக யாருக்கு இது பண்ணுவாங்கன்னா பிகாம் பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்கு. மூன்றாவதாக யாருக்குன்னா டிப்ளமோ லா ஆஃப் டாக்ஸேஷன் எய்தர் பிகாம் இல்லைனா பிஎல் ஏதோ ஒன்றில் ஏதோ ஒன்று வச்சுருந்துட்டு இதையும் முடிச்சிருந்தாங்கன்னா. ஃபோர்த்தாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க பிகாம் இல்லைனா டிகிரி ஏதோ ஒன்று யார் வச்சுருக்காங்களோ அவங்கள கமர்ஷியல் டேக்ஸாக எடுத்துப்பாங்க. ஓகே, பார்த்துக்குங்க. மார்க் தான் எல்லாத்துக்கும் மெயின். இது ஈக்குவலாக இருக்குங்கிற பட்சத்தில் தான். ஸோ பார்த்துக்குங்க, எஸ்எஸ்எல்சி + ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் டிப்ளமோ இட்ஸ் ஈக்குவல் டு அண்டர் கிராஜுவேட் டிகிரி, அதுக்கப்புறம் போஸ்ட் டிகிரி. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்ன ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதை தான் இதில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணும்போது 10th 12th அண்ட் டிகிரி தான் பண்ண போகிறீங்க. ஸோ டிகிரியெல்லாம் இதெல்லாம் இப்போ தான் பேசிக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு 4% ரிசர்வேஷன் உண்டு. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாலோவிங் போஸ்ட்டு ஐடென்டிஃபைடு as the சூட்டபிள் போஸ்ட் ஃபார் 4% ரிசர்வேஷன். யாருக்கு அப்படின்னா இப்போ அந்த டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள், லோ விஷன் உள்ளவங்கள டிசபிலிட்டி எல்பின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் காது கேட்காதவங்களுக்கு. அதுக்கப்புறம் லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி, இந்த லெப்ராசி போன்ற நோய், பேரலைஸ் அட்டாக் வந்தவங்க அவங்களால லோக்கோமோஷனை நடந்து போக முடியாது அவங்களுக்கு. செரிபரல் பேலசி, லெப்ராசி கியூர்டு, டார்ஃபிசம், ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரு. ஓகே, ஸோ மென்டல் இல்னஸ், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸு, ஸோ ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி, மல்டிபிள் டிசபிலிட்டி, விஷுவலி இம்பேர்டு,
கியர்லி இம்பேர்டு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இதெல்லாம் வந்து டிசபிலிட்டிஸில் வருது. இவங்களுக்கு 4% ரிசர்வேஷன் உண்டு. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எல்வி ஹெச்ஹெச் எல்லாமே இதில் டெபுட்டி கலெக்டர்லேயே அந்த 12 போஸ்ட்டில் இவங்களும் போட்டிடுறாங்க. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸாமினேஷன் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும். குரூப் 1னாலே ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ எக்ஸாம். ப்ரிலிமினரியில் தெரியும் நமக்கு 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம பாசிங் பர்சன்டேஜ் அதில் எத்தனை எடுத்துருக்கணும் அப்படின்னா 140+ கொஷின்ஸ் அடிச்சிருந்தாலே கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கலாம், எதில் போயிருக்கலாம்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம். மெயின்ஸ் எக்ஸாமில் மொத்தம் பேப்பர் எத்தனை இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரோட சேர்த்து 4 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1க்கு 250 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா கூட மொத்தம் 750 மார்க் வரும். 750 மார்க்கில் இது வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க 525, 520 இதே மாதிரி எடுத்தாலே அவங்க டாப் கேட்டகரி ஃபஸ்ட் ரேங்க்ல வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதோட மட்டும் இல்லாமல் 100 மார்க் இன்டர்வியூக்கும் உண்டு. அதையும் பார்த்துக்குங்க. எப்பொழுது எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு மொத்த மார்க்கில் ஒரு 50%, 50+ எடுத்தாலே டெஃபினட்டாக நமக்கு போஸ்டிங் உண்டு. ஸோ நம்ம 400க்கு மேலே எடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அதை பார்த்துக்குங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் 200 மார்க்கு, மெயின்ஸ் எக்ஸாம் 750 மார்க்கு, இது 100 மார்க். இதுதான் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியும். எப்போ நடக்க போகுது? செப்டம்பர் 6ஆம் தேதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்லி. இதை வந்து நமக்கு இதில் எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்கு? போஸ்டிங்க்கு இவருக்கு இந்த போஸ்டிங் தான் சொல்லிட்டு இது மார்க் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், நாலேஜ் இருக்குங்கிறதுக்கு. ஸோ அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி 20 times த நம்பர் ஆஃப், அதாவது 1:20 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஸோ இதை பாருங்கள். இப்போ 1:20 ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போஸ்டிங் இப்போ சப் கலெக்டருக்கு ஒரு சப் கலெக்டர் தான் போடுறாங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 20 பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க. ஓகே, 20 மெம்பர்ஸ் மெயின்ஸ் எழுதுவாங்க. அதுதான் இதில் கணக்கு. ஒரு கலெக்டர் போஸ்ட்டுக்கு 20 பேர். அப்போது 12 × 20 எவ்வளோ வருது? ஸோ 240 வருதா? 240 பேர் ஒரே ஒரு கலெக்டர் போஸ்ட்டுக்கு எழுதுவாங்க எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. இதுதான் சிம்பிள் கணக்கு, பார்த்துக்குங்க. 1:2 ரேஷியோ இது மெயினாக புரிஞ்சிருக்கும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சூசன் ஃபார் தட். இப்போ 26 போஸ்ட் இருக்கு. 26 போஸ்ட் இருக்கா? 26 போஸ்ட்டுக்கு 20 பேர் வச்சுக்க. எத்தனை பேர் எடுப்பாங்க? 6 2 சார் 12, பேலன்ஸ் சொன்னா 2 2 சார் 4 1 5. ஸோ 520 பேர். கரெக்டா? ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 26 × 2 6 12க்கு 2, பேலன்ஸ் 1, 2 4 1 5. ஸோ இங்கேருந்து ஒரு 0 எடுத்து போட்டிங்கன்னா 520 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே, இந்த வாட்டி இதுதான் கணக்கு. 1:20 ரேஷியோ மெயின் எக்ஸாம். இது வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபைடு வெரிஃபிகேஷன் வில் பி கண்டக்டட். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் உண்டு. அதுக்கப்புறம் பேப்பர் 2 மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 வந்து குவாலிஃபைடு பேப்பர், தமிழில் குவாலிஃபைங் பேப்பர். அது ஜஸ்ட்டு 100க்கு 40 மார்க் எடுத்தாலே போதும். இதிலலாம் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிலபஸ் நான் தனியாகவே ஒரு வேர் டு ஸ்டடி, ஸோ டீட்டெயில்டு குரூப் 1 சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். இதில் என்னென்ன வரும்? ஹிஸ்ட்ரி வரும், பாலிட்டி வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும், எத்திக்ஸ் இப்போ சேர்த்துருக்காங்க, மேக்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வரும், எக்கனாமிக்ஸ் வரும், ஜியாகிரஃபி வரும். ஸோ இது அனைத்தும் வர்றது தான் இந்த பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சி சிலபஸ் என்னவோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பாருங்க, ஷெல் பி 3 times நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், த இன்டர்வியூ வில் கேரி 100 மார்க்ஸ் 3 times. ஓகே, ஸோ இப்போது 560 பேர் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஓகே, 560 பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா எத்தனை பேர்? ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் எடுப்பாங்க. இப்போ மெயின்ஸ் இன்டர்வியூக்கு எத்தனை பேர் போவாங்க? 6 3 சார் 18க்கு 1, 2 3 சார் 6 1 7. ஓகே, 78 பேர் இன்டர்வியூக்கு போவாங்க. ஓகே, 6 12 அந்த இதில் எப்படின்னா 26 × 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட 78 மெம்பர்ஸ். நான் கரெக்டாகவே சொல்லிட்டேன். குரூப் 1 மெயின்ஸுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, 20 times அப்படிங்கிறப்போ 5 520. இப்போ இதில் தெரியுதா? ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்லி ஸ்க்ரீனிங் தான். மெயின் எக்ஸாமில் இந்த வாட்டி 26 போஸ்ட் கொடுக்கறதுனால 1:20 அப்படின்னு சொல்லிட்டு 5 ஒன்றும் இல்லை 26 × 20 போட்டாலே முடிஞ்சு போயிட்டு 520 பேர் வந்துட்டா.
இது 1:3 எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 520 அதே மாதிரி 1:3 எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம 26x3 கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 78. ஆக மொத்தம் 78 பேர் இன்டர்வியூ போவாங்க. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ண போறாங்க எப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தெளிவான கணக்கு. ஓகே, நீங்க இப்போ எத்தனை 78 பேர்ல ஒரு ஆளா வரணும். ஓகே, ஸோ அதுலேயுமே பாருங்க 78 பேர்ல குறைச்சிருவாங்க. ஸோ இதுதான் தெளிவாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பரு, ஆப்டிடியூடு பேப்பரு, இதுக்கப்புறம் 175, 25 மொத்தம் 200, மொத்தம் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300, கொஷின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸு. ஸோ 3 ஹவர்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே நம்ம 9 மணிக்கே கிளாஸ்க்குள்ளே போயிடணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓஎம்ஆர் ஷீட் அப்ளை பண்ணுறதெல்லாம் சொல்கிறேன். அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம பாட்டுக்கு அப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். ஓஎம்ஆர் டெஃபினேஷன் பாருங்கள். ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னைசேஷன். இதையும் கொஷின்ஸில் கேட்டால் என்ன பண்ணுறது? ஓகே, ஓஎம்ஆர்னா ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னைசேஷன். இது அதர்ஸ் யார் வருவாங்க அப்படின்னா, த கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்சி எஸ்டி அந்த இதை இல்லாமல் அவங்க மதம் மாறி இருப்பாங்க. முஸ்லீமாவோ கிறிஸ்டியனாவோ மதம் மாறி இருப்பாங்க. அவங்கள வந்து அதர்ஸில் தான் போடுவாங்க. இதுவே வந்து அவங்க சீக்கிசம் புத்திசமாக மாறினாங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில தான் இருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. மெயின் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பேசிக் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100, 30 மார்க் கேட்பாங்க. 40 மார்க் எடுத்தாலே போதும். ஓகே, எல்லாருமே 40 மார்க் எடுத்தாலே போதும். அதோட மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 இது இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மொத்தம் 250 மார்க் 250 மார்க் 250 மார்க் மூணுத்தையும் 3 ஹவரா மொத்தம் 750 மார்க் வரும். ஸோ 500 750 750ல் நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸை 225 எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி அதர்ஸில் உள்ளவங்க 300 மார்க் எடுத்துருக்கணும். இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, டோட்டல் மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் இன்டர்வியூ எல்லாத்தையும் சேர்த்து 850 மார்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். எழுதுவோம். 850ல் ஒரு 500 மார்க் எடுத்தாலே டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ இதை விட இதில் இவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் வித் கமிஷன். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி ரோடு, வஉசி நகர், பார்க் டவுனு, சென்னை 6,03,000. ஸோ சென்னை பார்க் டவுன்கிட்ட இருக்குது, பிராட்வேல இருக்குது, அவ்வளோதான் வஉசி நகர். ஸோ எல்லாரோட கனவும் அந்த செவத்துக்கிட்ட இருந்து எடுக்கிறதா தான் இருக்கும். ஸோ அதையும் பாருங்க. டோல் ஃப்ரீ நம்பர் 1800 to 419-1058. இதுவே 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஆன்லைனில் ஹெல்ப் டெஸ்க்கு இதுதான் helpdesk@tnpcexams.in அதுக்கும் இமெயில் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா grievance.dnpc.tn.gov.in நமக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு, ஆர்டிஐ போடணும், எக்ஸாமோட கொஷின் வந்து எப்படி இருக்குது அந்த டவுட்டுக்கு தான் இந்த இது கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட்லாம் வரலன்னா கூட நம்ம கேட்டுக்கலாம், எதனால இதேமாரி ஆயிடுச்சு, இல்லைனா நமக்கு மார்க்ஸ் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸாக கம்மியானா கூட நம்ம கேட்டுக்கலாம். அதனால தான் இந்த நம்பரை தெளிவாக கொடுக்கறது. அடுத்து வந்தது எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, இதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு, அப்புறம் பேக்வேர்டு கிளாஸு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் டெஸ்டியூட் விடோ, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கு எல்லாமே எப்படி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்டா இருங்க. வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா www.tnpcexams.in எல்லாரும் அதில் தான் போய் பண்ணணும். அப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நமக்கு சொன்னோம் இல்லையா, ஃபோட்டோஸ் இதெல்லாம் மெயின் அப்ளை பண்ணணும். 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துருக்கணும், பேக்ரவுண்டை வெள்ளை கலராக தான் இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சைஸ் இருக்குது, அந்த சைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண பிறகு அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் என்ன, ஃபார் 5 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனு 5 years தான் வேலிடிட்டி. ஒரு தடவை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா 3 தடவை எக்ஸாம் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டியூரிங் த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ நமக்கு அந்த இமேஜஸ்லாம் எந்த அளவுக்கு என்ன கேபியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுதான் இந்த photography.jpgயில் சேவ் பண்ணணும். பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ இதுதான் 20 கேபிலேருந்து 50 கேபி நம்ம ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். ஓகே, ஓடிஎம் பண்ணுறப்போ அதுமாரி சிக்னேச்சர் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் இப்போது சிக்னேச்சர் போட்டு அதுக்குமே கேபி இருக்குது. signature.jpgயில் சேவ் பண்ணிவிட்டு 10 கேபிலேருந்து 20 கேபி தான் இருக்கணும்.
ஓகே, இதை எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இசேவை அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பென்ட்ரைவ் டு ஒரு சிடி டிவிடி ஏதோ ஒன்று வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கும் வந்து டேட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். வேலிடு இமெயில் ஐடி இருக்கணும், வேலிடு ஆதார் நம்பர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ, அதுக்கப்புறம் வேலிடு ஃபோன் நம்பர், இதில் தான் எஸ்எம்எஸ் அண்டு மெயிலெலாம் பண்ணுவாங்க. ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. இது எதை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எதை எடுத்துப்பாங்க அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சர்டிஃபிகேட் நம்பர் தான் மெயினாக எடுத்துப்பாங்க. எஸ்எஸ்எல்சி தான் மெயின். இதோட மட்டும் இல்லாமல் இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நேம் ஆஃப் த போர்ட்ஸ் எல்லாமே அதில் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். எஸ்எஸ்எல்சி தான் மெயின். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. ஓகே, ஸோ ஓடிஆர் எடிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை கரெக்டாக பண்ணிவிடுவோம். அப்படியே பண்ணாலும் நம்ம இசேவை மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஐடி கேண்டிடேட் ஆல்ரெடி ஹேவிங் யூசர் ஐடி ஒன்று பாஸ்வேர்டு கொடுப்பாங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ. அது மெயின். அதை ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கணும். அதை மாற்றவும் வேண்டாம், அதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தாலே நம்ம டேரெக்டாக அதில் போயிடுவோம். ஸோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறப்போ அது நமக்கு டேரெக்டாகவே எல்லா இதில் அப்லோடு பண்ணியிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதை தானாகவே எடுத்துக்கும். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலும் நம்ம இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணவும் முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்கா, இந்த ஃபேஸு இதுதான் கரெக்டான ஃபேஸு. சில பேர் வந்து இந்த செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ வைப்பாங்க, பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்கும், இயற்கை சூழலாக இருக்கும், கண்ணாடி போட்டுக்கிட்டு வைப்பாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, லென்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் தெளிவாக இருக்கணும். எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் சைஸ் உங்கள் பேர் இருக்கணும், வித் டேட்டோடு இருக்கணும். இப்போ எக்ஸாம் டேட்டு அதை போடணும். இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோன்னா 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இன்றைக்கி தான் அப்ளை பண்ணால் 4/6/2026 அதை இங்கே போட்டுட்டு உங்கள் பேர் இங்கே எழுதிட்டு அந்த ஃபோட்டோ சைஸு 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3.0 சென்டிமீட்டர், விட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். இது கம்பல்சரி. ஸோ இது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கலரு கலரில் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸு. ஸோ இவ்வளோ தான். ஓகே, 4.5 சென்டிமீட்டர், அங்கே 3 சென்டிமீட்டர், இங்கே 3.5. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பேக் சைடு ஒயிட் ஹேண்டாக இருக்கணும், கண்ணாடி யூஸ் பண்ணக்கூடாது, லென்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தெளிவாக இருக்கணும். செல்ஃபி ஃபோட்டோ இதில் அலௌடு கிடையாது. ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், 4.7 சென்டிமீட்டர் 170 பிக்சல் இருக்கணும், 3.5 சென்டிமீட்டர் 130 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ 3.0 சென்டிமீட்டர் 115 பிக்சல். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டுடியோவில் போய் கொடுத்தாலே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட சிக்னேச்சரும் அதே மாதிரி தான். 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும். ஓகே, சிக்னேச்சர் நம்ம ஃபோட்டோ வந்து கேபி எவ்வளோ அந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறப்ப 20 கேபிலேருந்து 50 கேபி. இது சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதுதான் இது. ஸோ பாருங்கள். ஸோ நம்ம எழுதுகிற அந்த இது வந்து 6.0 × 2.0 சென்டிமீட்டர் தான் நம்ம எழுத்திருக்கணும். அதையும் நம்ம ஜேபிஜி ஃபார்மெட்டை signature.jpg ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டு சைஸ் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபி இருக்கணும். ஸோ இதையும் ரொம்ப மும்மரமாக பார்த்துக்குங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் அடுத்து நமக்கு இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ண சொல்லும். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 2 சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருவாரூரில் இருக்கோம்னா நியர்பை டிஸ்ட்ரிக்டில் நாகப்பட்டினம் கொடுக்கலாம், இல்லைனா தஞ்சாவூர் கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் சென்னையில் இருக்கிறவங்க நியர்பை டிஸ்ட்ரிக்டில் அரக்கோணம் தனி டிஸ்ட்ரிக் கிடையாது, அது பேர் என்ன, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக். அதுமாரி பக்கத்தில் உள்ள செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அதுமாரி பக்கத்தில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பேசிக்காக சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக மதுரையில் உள்ளவங்க பக்கத்தில் என்ன கொடுப்பாங்க, திண்டுக்கல் கொடுப்பாங்க, இல்லைனா தேனி மாவட்டம் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ திருச்சிராப்பள்ளியில் இருக்கவங்க பக்கத்தில் தஞ்சாவூர் கொடுப்பாங்க, இல்லைனா பெரம்பலூர் கொடுப்பாங்க, இல்லைனா அரியலூர் கொடுப்பாங்க. அதுமாரி ஏதாவது 2 கொடுத்துக்கணும். அவ்வளோதான் இது. ஹால் டிக்கெட்டு ஆன்லைனில் வந்துடும். நம்ம வெப்சைட்டில் வந்தோன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இருக்கிற சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் இதுதான். ஓகே, இதை வச்சு தான் நம்ம எந்த மாவட்டத்தில் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடு ரொம்ப முக்கியம். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடச்சிடும். மெயின் எக்ஸாமினேஷன் பாருங்கள். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஒரே ஒரு சென்டர் தான், 0101. ஸோ வேறு எங்கேயும் கிடையாது, மதுரையில் கிடையாது, கோயம்புத்தூரில் கிடையாது, வேறு எங்கேயும் கிடையாது. குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா சென்னையில் தான் போய் எழுதணும். அது 4 நாள். பேப்பர் 1 அது வந்து குவாலிஃபைங் பேப்பர், தமிழ் பேப்பர். பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 மொத்தம் 4 நாள் அங்கே தங்கி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, எல்லாமே 3 ஹவர் டைம் உள்ளது. ஸோ எதுக்குமே லீவ் வராது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அப்ளிகேஷனை சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் ஓவர்வியூ பார்த்து எல்லாம் ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸோ இமெயிலும் வந்துடும். ஓகே, ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர்டு இதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஓடிஆர் பிஃபோர் சப்மிஷனுக்கு அப்புறம்
நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது 100 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ மற்றவங்க யாருக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு 3 டைம் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேணாம். அதுக்கப்புறம் 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஸோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, உமன்ஸ்க்கு ஃப்ரீ. ஓகே. பாக்கி எல்லாருக்கும் 100 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இதுவே மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 200 ருபீஸ் நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸு கட்டணும். ஸோ இதுதான் பேசிக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எப்படி தான் கட்டணும் அப்படின்னா, ஆன்லைனாக இருந்ததுன்னா ஜிபே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் எதன் மூலயமா வேணாலும் மோட் ஆஃப் இது ஆன்லைனில் ஓகே. அதான் இதில் பார்த்துருங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலயமா பண்ணலாம். ஆஃப்லைன்னாலே பேங்க்குக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக டிடி எடுத்து பண்ணலாம். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம செல்லான் மூலயமாவும் பணத்தை கட்டலாம். இதுதான் டிமாண்ட் டிராஃப்ட்டு அண்ட் போஸ்டல் ஆர்டர். ஓகே. ஸோ பணம் கட்டுறதும் தெரிஞ்சு போயிட்டு, ஏஜும் தெரிஞ்சு போயிட்டு, இப்போது எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸும் தெரிஞ்சு போயிட்டு. ஓகே. ஓடிஆர்னா 100 ரூபா, எக்ஸாம் நார்மலாகவே 100 ரூபா. யாராருக்கு அதை எக்ஸம்ஷன் தெரிஞ்சு போயிட்டு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரிஞ்சுட்டு. ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்க்க போகிறோம். எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்க எக்ஸாமை எத்தனை தடவை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்தோம். 45 வயசு வரைக்கும் எழுதலாம், 50 வயசு வரைக்கும் எழுதலாம், 55 வயசு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது அதர் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அவங்களுக்கு பாருங்கள். ஸோ ஜூலை 1979 30 ஜூன் 1987 வரைக்கும். ஸோ இதில் ரிலீஸ் ஆகியிருந்தாலோ ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து, ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் எங்கேயாவது வேலை பார்த்துருந்தாலோ அவங்களாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கணக்கில் வருவாங்க. அவங்களுக்கு பென்ஷனும் உண்டு. ஸோ அவங்களுக்கு இதுதான் எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ரீசன் ஆஃப் ஹிஸ் ஓன் ரெக்வெஸ்ட் டிஸ்மிஸ் ஆனாலும் டிஸ்சார்ஜ் ஆனாலும் அந்த இதில் எப்படியா இருந்தாலும் அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் 19 ஜூலை 1989 இவங்கெல்லாம் இதுலேருந்து வெளில வரவங்களுக்கு எக்ஸம்ஷனல் கேஸ் உண்டு. ஓகே. அவங்களுக்கு பாருங்கள் ஃபீஸ் கன்செக்ஷன் 2 ஃப்ரீ சான்சஸ் அவங்களுக்கு உண்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அதிகமாக உண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசர்வ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், அந்த ப்ரொடியூசர் என்னென்னலாம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு, ரேங்க்கு, என்னென்ன ரேங்க்கில் வேலை பார்த்தாங்க, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் எப்போ, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அவங்கள வெளியில் அனுப்பிச்சது எப்போ, அதோடு மட்டும் இல்லாமல் ரீசன் ஃபார் டிஸ்சார்ஜ், பென்ஷன் உண்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 12 சர்டிஃபிகேட்டை அவங்கள அப்லோட் பண்ணி ஆகணும் எக்ஸ் சர்வீஸ்மேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வருவாங்க. இது முடிஞ்சுதா? ஸோ அந்த ஃபார்ம்ஸ்லாம் இது தான் பார்த்துக்குங்க. இப்போ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் யார் யார் வருவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் ஆசிட் அட்டாக் அந்த விக்டிம்ஸ் வருவாங்க. ஸோ நார்மலாக லெப்ராசி அட்டாக் மூலயமா அவங்களுக்கு கால், இல்லைனா சுகர் மூலயமா கால், ஏதோ ஒரு சம்திங் கலர் பிளைண்ட்னஸ், டார்ஃபிசம், ஸோ அவங்களுக்கு காது கேளாமல் இருக்கிறது, ஹியரிங் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து டிசபிலிட்டிஸ் தான், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் தான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாமே என்னென்னா எந்த ஒரு ஃபீஸே கிடையாது அவங்களுக்கு டிசபிலிட்டிஸ்க்கு. அதையும் பார்த்துக்குங்க. சப் கேட்டகரி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி தான் வரும். ஸோ இவங்களுக்கு பிளைண்ட்னஸ், லோ விஷன், அப்புறம் டீஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், டெஃப்னா என்ன, வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாதது, செரிபிரல் பேலசி, லெப்ராசி, டார்ஃபிசம், ஆசிட் அட்டாக்கு, இந்த விக்டிம்ஸு இவங்கெல்லாம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த எக்ஸாக்ட் சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. 1 arm 1 leg இல்லாமல் இருக்கிறது, ஸோ அஃபெக்டட் பார்ட் ஆஃப் த பாடி, அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி எவ்வளோ, ஸோ இது எல்லாமே நமக்கு இதை வச்சு தான் நமக்கு அந்த பெஞ்ச்மார்க் கேட்டகரியிலே கொடுப்பாங்க. ரிசர்வேஷன் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி இதை நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது அப்ளை பண்ணாலும் இதை நீங்கள் மேற்கோள் காட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள், 21 இருக்குது. ஓகே. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்க எத்தனை கேட்டகரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தான் லோகோமோட்டர் டிசபிலிட்டி, மஸ்குலர் டயஸ்ட்ரோஃபி, அதுக்கப்புறம் வந்து லெப்ராசி, டார்ஃபிசம், செரிபிரல் பேலசி, ஹார்ட் ஆஃப் ஹியரிங், டெஃப், பிளைண்ட்னஸ், லோ விஷன், மென்டல் இல்னஸ், மல்டிபிள், மொத்தம் கிட்டத்தட்ட 21 டிசீஸ்க்கு அவங்க வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டிசபிலிட்டிக்கு உண்டான இதுதான். அதுக்கப்புறம் டெஸ்டிவ்ட் விடோ அப்படின்னா ஏதோ ஒரு மூலியமாக அவங்களுக்கு 8000க்கு மேலே வருமானம் வரக்கூடாது மாதம், அதுதான். ஸோ டெஸ்டிவ்ட் விடோ மீன்ஸ் widow whose totally monthly income from all the sources shall not be more than 8,000க்கு மேலே அவங்களுக்கு வரக்கூடாது. இப்போ விடோவுக்கு நம்ம கவர்மெண்ட்லேயே 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க மாதம். ஓகே. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ் மூலயமா அவங்களுக்கு 8000க்கு மேலே வரக்கூடாது. ஸோ அவங்கள தான் டெஸ்டிவ்ட் விடோவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன், ஃபுல் எக்ஸம்ஷன் உண்டு.
அவங்களுக்கு எக்ஸாமுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதிகமாக உண்டு, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் போஸ்டல் அட்ரஸு, டீட்டெயில்ஸ் ஆஃப் ஜாபு, ஸோ ஹஸ்பண்டு லாஸ்ட் ஆக்குபேஷன் ஆஃப் அவர் லேட் ஹஸ்பண்ட், முன்னாடி இருக்கிற ஹஸ்பண்ட் என்ன ஆக்குபேஷனில் இருந்தார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் இருக்கா, பென்ஷன் வருதா, இன்சூரன்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த அவங்க ரிசர்வேஷனில் இவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோவும் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை நீங்கள் பார்த்து ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், இதுதான் பிரச்சனை. இப்போ 5 பேர் வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பிஎஸ்டிஎம் போலியான தமிழ் வழி கல்வி படித்து அவங்க வந்து டிகிரி கலெக்டராக, அப்புறம் வந்து டிஎஸ்பியாக, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்கள வேலையை விட்டு டிஸ்மிஸே பண்ணியிருக்கிறாங்க. போலி சான்றிதழ் கொடுத்துட்டு வேலை செஞ்சாங்க. பிஎஸ்டிஎம்னால என்ன அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு. இப்போ இதில் பேசிக் டிகிரி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அவங்கள தான் வந்து பிஎஸ்டிஎம்மை கருதப்படுவாங்க. ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு டிகிரி த்ரூ தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்கள தான் என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா பிஎஸ்டிஎம்மை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூலில் போய் இப்போ 10th முடிச்சிருக்கோம், 12th முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம்னா காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே போய் ஹெட் மாஸ்டரை போய் பார்த்து இந்த இதில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் பார்த்துட்டு நம்ம அட்டஸ்டட் வாங்கிட்டு வந்தாலே நம்ம பிஎஸ்டிஎம்மை கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான். ஆனால் ரெகுலர் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் ரெகுலர் ஸ்ட்ரீம் 10th 11th and 12th, அதுக்கப்புறம் டிகிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹேவிங் ஸ்டடி இன் தமிழ் மீடியம்ங்கிறதுக்கு. ஸோ இதுதான் இந்த சர்டிஃபிகேட்டு. இதை நம்ம எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் போய் நம்ம சைன் வாங்கிட்டு வந்தாலே இந்த சர்டிஃபிகேட்டே எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயே அருந்ததியர், அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியே பாருங்கள். மொத்தம் 15% ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியருக்கு 3%, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 1%. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% அவங்களுக்கு இடஒதுக்கீடு வருது. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது 69% தான். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 48க்கு மேலே பர்சன்டேஜ், 48 to 49க்கு மேலே ரிசர்வேஷன் இது மேலே போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சப்கேட்டகரியில் வந்து 69% கொடுத்தது தான் அது. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியருக்கு மொத்தமே இதுவே 19% ஜாபு அவங்களுக்கு போயிடும், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு. ஓகே, ஸோ மொத்தம் முன்னாடியே நம்ம பார்த்தோம் 520 78, மொத்தம் 78 பேர் இருப்பாங்களா, 78 பேரில் 20% எத்தனைன்னு பார்த்து அவங்க அத்தனை பேருக்கு வந்து எஸ்சி எஸ்டி தான் வேலை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஷெட்யூல்டு கேஸ்ட். அருந்ததியர்னு மட்டும் வந்தாலே அருந்ததியர், சக்கலியன், மடாரி, மடிகா, பகடை, அப்புறம் தொட்டி அண்டு ஆதி ஆந்திரா. ஸோ இவங்க எல்லாருமே அருந்ததியர் லிஸ்ட்டில் வருவாங்க. மொத்தம் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 2 3 4 5 6 மற்றும் 7 ஒரு சப்காஸ்ட் தான் வந்து அருந்ததியர் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த 3%. மற்றவங்க எல்லாமே ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் 15%, ஷெட்யூல்டு ட்ரைபுங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு % தான், மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு மட்டும். ஸோ இது பார்ட் பிலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கேண்டிடேட் பிலாங் டு த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஒருத்தவங்க எஸ்சியாக இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்டியன்லையோ இல்லைன்னா முஸ்லீமுக்கோ மதம் மாறுறாங்க. கன்வர்ஷன் டு ரிலீஜன் அதர் தென் கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம் மாறுனா அவங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னா அதர்ஸுங்கிற லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இதுவே ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்க இருக்கிறாங்க ஒரு கேண்டிடேட்ஸு, அவங்க வந்து கன்வர்ஷன் டு இஸ்லாம் அப்படி மாறினாங்கன்னா அவங்க அதர் பேக்வேர்ட் கிளாஸில் முஸ்லீம் கேட்டகரி, அதாவது ஓபிசிஎம் கேட்டகரியில் வந்துடுவாங்க. இதுவே ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் இருக்காங்க, சீக்கிசம் இல்லைனா புத்திசம் மாறுறாங்க அப்படின்னா அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறதுனால இருந்த போதிலும் அவங்க எஸ்சி கேட்டகரியாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது தெளிவும் பொருள் முக்கியம். அதுக்கப்புறம் பேக்வேர்ட் கிளாஸ் அவங்களுக்கு என்னன்னா 3 ஃப்ரீ சான்சஸ் மட்டும்தான் உண்டு. ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துப்போம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் பேக்வேர்ட் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்வேர்ட் கிளாஸ் பிசினா 26.5%. ஸோ பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு. மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸு அவங்களுக்கு 20% ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23.5 26.5 பார்த்துங்க. இது ஒரு 50% வருது, அது ஒரு 19% வருது. கிட்டத்தட்ட 69% நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் மட்டுமே வேலை வாய்ப்பு போயிடும். மீதி இருக்கிறவங்க தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும்.
ஸோ இதுலேயும் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஜாதி சான்று அப்ளை பண்ணாலே போதும். பிசியா எஸ்சியா எஸ்டியான்னு அந்த இதில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உமன்ஸ் ரிசர்வேஷன்னா பாருங்கள். ஸோ இவங்களுக்கும் அந்த சப்கேட்டகரி எல்லாம் உண்டு. 30% ஆஃப் எல்லா வேக்கன்சிலுமே அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்மேல், ஃபீமேல் எல்லாருக்குமே அதே சேம் கேட்டகரி தான். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது ப்ரிலிமினரி சிலபஸ் வந்தாச்சு. சிலபஸில் மெயின் சிலபஸ், இன்டர்வியூக்கு என்னென்ன கேட்பாங்க, ப்ரிலிமினரி, இது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 2026க்கான அப்ளிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், பிஎஸ்டிஎம்க்கு என்ன வேணும், டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கு என்ன வேணும், ஸோ எத்தனை போஸ்டிங் இருக்குது, அதுக்கு ஒன்றுத்துக்கும் என்னென்ன இருக்குது, மொத்தம் எத்தனை பேர் வந்து 1:20 ரேஷியோவில் எத்தனை பேர் வந்து 26 போஸ்டிங்க்கு, எத்தனை பேர் மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க, எத்தனை பேர் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுவாங்க, எத்தனை பேர் செலக்ட் பண்ணப்படுவாங்க, எல்லாமே தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த ஒன் வீடியோ போதும் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் யாரோட ஹெல்ப் இல்லாமல் குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஒட்டுனா உங்களுக்கு சிலபஸ் கிளாரிஃபிகேஷன், வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸுக்கு. ஓகே, ஸ்டே டியூன்டா இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.